கர்த்தரும் வல்லமையும் மகிமையும் பொருந்தினதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்னும் சிறப்பானதை மகிமையானதை காண கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 44 அதன் 26வது வசனம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி என்று நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லவும், தேவ திட்டங்களை குறித்தும் தேவ சித்தத்தை குறித்து ஜனங்களுக்கு போதிக்கவும், தேவன் தம்முடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று தேவ ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இதை இந்த உலகம் வித்தியாசமாய் பார்த்தாலும் தேவ ஜனங்களுடைய கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய நன்மைக்காகவே கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடித்திருப்பதை நாம் காண முடிகிறது. அநேக ஊழியக்காரர்கள், அநேக ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லுகிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அநேகரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிற தேவ வார்த்தைகள், தேவனுக்குள் நிலைத்திருந்து தேவ வார்த்தைகளின்படி நடந்து, அவர்கள் சொல்லுகிற, ஒருவருக்கு சொல்லுகிற அல்லது தேசத்தை குறித்து சொல்லுகிற, குடும்பங்களை குறித்து சொல்லுகிற, தலைமுறைகளை குறித்து சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி நிறைவேற்ற செய்கிற தேவனாக காணப்படுகிறார். அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, ஊழியக்காரர்கள் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி சொல்லப்படுகிற வார்த்தைகள் அப்படியே நிலை பெறப்பட ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்படியே நிறைவேற கர்த்தராகிய தேவன் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய அந்த ஊழிய தேவ மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளின் படியே அதை கேட்டு கவனித்து நடக்கிறவர்களுக்கு அதை நிறைவேற்றி அந்த நன்மையானவைகளை அனுபவிக்க செய்கிறதை நாம் இங்கே காண முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே தேவ நாம மகிமைக்கென்று இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேவ ஊழியர்களுடைய வார்த்தைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நாம் செவிசாய்த்து நடப்போம் என்றால், நம்முடைய வாழ்விலும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளையும், தேவன் நமக்காக வைத்திருக்கிற உயர்வையும், தேவன் நமக்காக உண்டாக்கி தந்திருக்கிற அந்த இரட்சிப்பின் பாதுகாப்பையும் நாம் காத்து சுகமாய் வாழ முடியும். இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியர்களை கொண்டு, கர்த்தருடைய மனிதர்களை கொண்டு, கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளை கொண்டு சொல்லப்படுகிற வார்த்தைகளைத்தான் கர்த்தர் நிறைவேற்றவும் அதன்படி செய்யவும் அங்கே கிரியை நடப்பிப்பதை காண முடிகிறது. நாம் நம்முடைய வாழ்விலே தேவ ஊழியர்கள் மூலமாய் தேவனுடைய சித்தங்களையும் திட்டங்களையும் ஆலோசனைகளையும் தரும் பொழுது அதை அலட்சியப்படுத்தாதபடி, நம்முடைய சுயநலத்தினாலே அவைகளை வெறுத்து விட்டு விடாதபடிக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அது தேவையானது என்று அறிந்து, நம்முடைய உயர்வுக்கு அது தேவையானது என்பதை அறிந்து அவர்களுக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தருடைய மகிமையின் நன்மைகளினாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வாக்கியத்தினாலும் கர்த்தர் ஒவ்வொருவரை நிறைத்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பல நேரங்களிலே கர்த்தர் எங்களிடத்திலே தேவ ஊழியர்களை கொண்டு தேவ ஆலோசனைகளையும் தேவ திட்டங்களையும் தேவ செயல்களையும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்க தகப்பனே. நீங்கள் பேச வேண்டிய இடத்துல உங்கள் ஊழியர்களை கொண்டு நீங்கள் பேசுகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த வார்த்தைகளை நாங்கள் அலட்சியப்படுத்தாதபடி, அந்த வார்த்தைகளை நாங்கள் கவனியாமல் விட்டு விடாதபடி, அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமல் செல்லாதபடிக்கு அவைகளை கவனித்தும் கேட்டும் கீழ்ப்படிந்தும் நடக்க கர்த்தர் கிருபையை தாரும். அதில் வாழ்வும் மேன்மையும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. காரணம், ஊழியக்காரருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர்
ஸ்தானாதிபதிகளின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அப்பா, இன்றைக்கு நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு, நன்மைகளை அடைவதற்கு இந்த வேத வசன ஆலோசனைகளின் படி நடக்க கிருபையை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், கற்றுக்கொள்ளுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.